உலகத் தமிழர்களுக்கும் தமிழறிந்த மக்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். இன்று நமது அரசியல் அரங்கம் நிகழ்வில் திருமிகு செங்கை பத்மநாபன் அவர்கள் கலந்து கொள்கிறார். இவர் நமது உரிமை காக்கும் கட்சியின் பொதுச் செயலாளர். அவரோடு நாம் அரசியல் பேசுவோம். வணக்கம். வணக்கம் சார். சௌக்கியமாக இருக்கீங்களா? நலமாக இருக்கேன். ஐயா, இப்போது தமிழ்நாட்டில் சில சிக்கல்கள் புதிதாக உருவெடுக்கிறது. அதாவது கிண்டியில் அந்த மருத்துவமனையில் தாய்க்கு சரியாக மருத்துவம் செய்யவில்லை என்று ஒரு மகன் அந்த மருத்துவரை குத்தியிருக்காரு. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த நிகழ்வை? நீங்கள் உங்கள் துவக்கத்திலேயே சில பிரச்சனைகள் சொல்கிறீங்க. சில பிரச்சனைகள் எடுத்துருங்க. பல ஆயிடுச்சா? அத்தனை துறையிலையும் பிரச்சனை. ஏன்னா அரசாங்கம் செயல் இழந்து இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அந்த திறமை இருக்குது, இருந்தாலும் ஈஸி வேன்றது போல் அவங்க கொம்பு சீவும் அரசியல், கூட்டணி கட்சியை வலுப்படுத்தும் அரசியல், இது ரெண்டுத்தை மட்டும். இப்போ என்னுடைய தொழில் ஆட்டோ ஓட்டுவது, அதுதான் என்னுடைய பொருளாதாரம். அந்த திடீர்னு அந்த ஆட்டோ ஆக்சிடெண்ட் ஆகி அடிபட்டு போச்சுன்னா என்னுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும். அதை அவங்க உணரணும். அவங்க ரெண்டு விஷயத்தை நம்புகிறாங்க. மத்திய அரசை ஒன்றிய அரசுன்னு சொல்லி கொம்பு சீவி எதிர்ப்பு பண்ணி கூட்டணி கட்சிகளை அப்படியே தொடர்ந்து கையில் வச்சுருக்காங்க. பொதுவாக கடந்த காலத்தில் அத்தனை அரசியல் கட்சிகளும் ஆட்சி வந்த உடனே கூட்டணி கட்சிகள் தான் மிகப்பெரிய அளவில் தலைவலி கொடுக்கும். அதுதான் கடந்த காலம் 75 ஆண்டு சுதந்திர இந்தியானுடைய வரலாறு. ஆனால் இப்போது ஆளுகின்ற அரசுக்கு அவர்களுடைய கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறதை விட அதிகமான முட்டு கொடுக்கறது யாரானா இந்த காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் விடுதலை சிறுத்தைகள் தான். அது தமிழ்நாடு அரசு இயந்திரம் கூட்டணி கட்சிகளை காப்பாற்றுவது, அந்த காப்பாற்றிக் கொள்வதில் தான் இருக்கிறது. ஆனால் நிர்வாகத்தில் இல்லைன்ற நிர்வாகத்தில் முழுமையாக இல்லை. ஏன்னு சொன்னால் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. ஒரே விஷயத்தை முடிச்சுங்க. நீங்கள் அந்த மருத்துவர் இருக்கா இல்லையா, அதை ஒரு மாணவன் அவருடைய மகன் கத்தியால் 6-7 இடத்துல குத்திருக்கான். அது தனிப்பட்ட முறையில் நடந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா வட சென்னையில் ஒரு மாமூல் கேட்டு ஒரு பெண் வியாபாரி, பட வியாபாரியை வெட்டி கொண்டு இருக்காங்க. டெய்லி கொலை. தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்போ நான் பேசிட்டு வெளியில் போகிறேன், எனக்கு என்ன ஆகும்னு யாருக்கும் தெரியாது. ஜான் பாண்டியன் வெளியில் புலம்புறாரு, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இருக்கிற காவலர் சென்ட்ரி கூட எடுத்துட்டாங்க, எங்களுக்கு காவல் அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மரணம் அடைந்த பிறகு போய் ரீத் வைக்கிறதுக்கு பதில், மலர் வளையம் வைப்பதற்கு பதில் அவர்களை காப்பாற்ற வேண்டியது அரசாங்கத்தினுடைய. இப்போ இந்த மருத்துவர் குத்தப்பட்ட சம்பவத்தில் உடனடியாக அரசு காவல்துறையை அவங்கள 2-3 பேர் அங்கே ஆச்சரியம், ஒரே ஒரு ஆச்சரியம், அதிசயம், அந்த டாக்டருக்கு நிவாரணம் அறிவிக்கல. அது மட்டும்தான் பெரிய அதிசயம், ஆச்சரியம். தயவு செஞ்சு சார், அவங்க போகிறாங்க, உதயாநிதி அவர்கள் போனாங்க, மாசு அவர்கள் போனாங்க, அந்த கண் துடைப்பெல்லாம் வேண்டாம். தயவு செய்து மிகப்பெரிய அளவில் காவல்துறையை முடுக்கிவிட்டு உங்களுடைய கவனத்தை செலுத்தி சட்டம் ஒழுங்கை மிகப்பெரிய அளவில் நீங்கள் பாதுகாக்கணும். இல்லை அப்படி மழையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மழை 4000 கோடி கொடுத்துருக்காங்க. அதில் பல குளறுபடி, 50% பணமா, 80% பணமா, 98%. மேயர் ஒன்று சொல்லுவாங்க, நேரு அவர்கள் ஒன்று சொல்லுவார், தலைமை ஒன்று சொல்லும், நிர்மலா சீதாராமன் கேட்குற கேள்விக்கு திணறுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா, அவர் சென்னையினுடைய முதலமைச்சரா என்ற கேள்வி எழுது. ஏன்னு சொல்லுவார், எப்படியோ காப்பாற்றிட்டாங்க சென்னையை ஓரளவுக்கு. ஆனால் அதை விட உண்மை மழை அவங்கள காப்பாற்றிடுச்சு. எதிர்பார்த்த மழை 40-60 சென்டிமீட்டர் எதிர்பார்த்தாங்க, 10-12 முடிஞ்சதுனால அந்த 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 சென்டிமீட்டருக்கே தத்தளிச்சிச்சு. மதுரையும் திருநெல்வேலியும் திருச்சியும் தென் மாவட்டம்லாம் மூழ்கி அதே நிலை. இப்போ குறிப்பாக உங்களை போன்றவர்கள், புதிய கட்சி தொடங்குகிறவர்கள், ஏன் ஆளுங்கட்சியை குறிவைத்து அவர்களை எதிர்த்து பேச தொடங்குகிறீர்கள்? சிம்பிள் சார். காய்க்கிற மரத்தில் தான் நம்ம கல்லடிய போயிடும். காய்க்கிற மரத்தில் தான் நம்ம பழத்தை பறிக்க முடியும். அதே மாதிரி நம்ம இப்போ மற்ற கட்சிகள், எத்தனை கட்சிகள் இருந்தாலும் அவர்களிடம் விமர்சனம் வைப்பதோ, அவர்களை தாக்கி பேசுவதோ, அவர்களுடைய குற்றங்களை சுட்டி காட்டுவதிலையோ ஒரு பலனும் இல்லை. அதிகாரம் பெற்றிருக்கிற, கையெழுத்து போடக்கூடிய அதிகாரம் கொண்ட கட்சி ஆளுங்கட்சி. அந்த முறையில் தான் இதே சமயத்தில் அதிமுக ஆட்சி, அந்த அதிமுக எடப்பாடி அவர்கள் கேட்க போகிறோம், காங்கிரஸ் அந்த தலைவரில் கேட்க போகிறோம். அதனால் ஒரு காய்ப்புணர்ச்சியும் இல்லை. மக்கள் நலன் சார்ந்து தான் என்னுடைய சிந்தனை இருக்குமே தவிர ஒருபோதும்
மாற்றான் தாய் மனப்பான்மை கொண்டவன் அல்ல. ஒரு மகனை மீண்டும் மீண்டும் பதிப்பேன், ஒரு மகனை தாய் காப்பாற்றணும்னு நினைக்க மாட்டேன். மாற்றான் தாய் காப்பாற்றினா தான் காப்பாற்றணும், யார் காப்பாற்றணும் சுட்டு வெட்டி தர வேண்டிய மனப்பான்மை கிடையாது. அதனால் தயவு செய்து என்னுடைய வேண்டுகோள், கொம்பு சீவி விடுகின்ற அரசியலையும் கூட்டணி பலத்தை கொண்டு செய்யும் அரசியலும், நான் சொன்னதை போல் ஆட்டு அடிபட்டால் பழப்பு போச்சுன்ற மாதிரி உங்கள் பழப்பு இப்போ நாரி போச்சு. ஏன்னா உங்களுடைய கனவு சிதைக்கப்பட்டிருந்த ஒரு வாரமாக பதட்டத்தில் இருக்காங்க துணை முதல்வரும். ஏன்னா விஜய்னுடைய வரவு வந்து என்ன சொல்லியிருக்கு, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லிட்டாரு. கூடாரம் திமுகனுடைய கூடாரம் காலி. முதல்ல என்ன சொன்னார், கண்டு கெட்ட வரை பொதுவாக கட்சிக்காரங்க சொல்லுவாங்க, எட்டிய வரை ஜெயலலிதா சொன்னாங்க. இவங்களும் சொன்னாங்க. நம்ம மேடையில எல்லாம் யாருமே இல்லை, 200 சீட்டு இது வரைக்கும் திமுக ஆட்சி அமைக்கும் பேசுவாங்களே கண்டி. கடந்த காலத்தில் இலக்க சொன்னதில்லை. அவர் சொன்னார் பாருங்க, மோடி 400 பார்ன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இவர் என்ன பண்ணார், அதிகமாக இருக்கும் 200. நான் சொன்னேன் 200 இல்லை 234 கிடைக்கும்னு கடந்த காலத்தில் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா அதுதான் நிலைமை. ஏன்னா மக்களை வந்து மூளை செலவை செய்துட்டாங்க. கொம்பு செய்ய விட்டு எதுக்கு எடுத்தாலும் கொம்பு செய்ய விட்டு. மீனவர் பிரச்சனை இருக்குது. மீனவர் பிரச்சனை யாரை கொம்பு சீவுறாங்கன்னு சொல்றீங்க? மத்திய அரசு கொம்பு சீவி விடுறது. மத்திய அரசுக்கு எதிர்ப்பு, மாநில மக்களை நீங்க மத்திய அரசுக்கு அதாவது வெளியில எதிர்ப்பா பேசுறாங்க, ஆனா உள்ளுக்குள்ள உறவு வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் திமுகனுடைய சாதுரியம். அப்படி இருந்து மக்களுக்கு பெற வேண்டிய நிதிகளை பெற்றா கூட பரவாயில்ல. அந்த சாதத்தில் ஒரு தடவை தான் பார்த்தோம். எங்கே பார்த்தோம், அவருடைய தகப்பனாருடைய நாணயம் வெளியிட்டு விடாமல் தான் பார்த்தோம். திருப்பியும் பழைய குருடி கதவு என்னமோன்னு சொல்கிறோம், கதவு தரணின்னு சொல்லிட்டாங்க. மீனவர்கள் சொல்கிறோம், தமிழ் மீனவர்கள் பிடிபட்டார்கள், அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர். உடனே ஒரு கடிதம் எழுதுகிறார் மத்திய அரசுக்கு வந்து அவங்கள காப்பாற்றலான்னா நான் தமிழர்களுக்கு இது பண்ணுவோம் அது பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு தமிழை கொண்டு மொழியை கொண்டு அந்த மாநில உணர்வை தூண்டி மக்கள் 8 கோடி மக்களையும் மத்திய அரசுக்கு உண்மையிலேயே தமிழ் மீனவர்கள் என்று சொல்வதை நிறுத்தணும். இப்போ கேரளா மீனவர்கள், இந்திய மீனவர்கள், குஜராத் இந்திய மீனவர்கள் சொன்னீங்கன்னா அந்த அந்த அழுத்தம் 140 கோடியினுடைய அழுத்தம் வரும். தமிழ் மீனவர்கள் சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டு பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேரளாக்காரன் ஆந்திராக்காரனும் அவங்க வேலையை பார்க்க போயிடுவான். இந்திய மீனவர்கள் சொன்னீங்கன்னா ஒட்டுமொத்த கவனம் ஒரு நிலை வரும். பாயிண்ட் நம்பர் 1. 2வது, எல்லையில் இந்த இலங்கை எல்லையில் நம்ம 20 கோடி சார் ஒரு ஹெலிகாப்டர் 20 கோடி. இந்த சின்ன நடிகர்கள்லாம் தொழிலதிபர்லாம் வச்சுருக்காங்க. ஒரு ஹெலிகாப்டர் போட்டு ஒன்றும் இல்லை 20 கோடி நம்ம பட்ஜெட் அது ஒரு காசா போட்டு அந்த எல்லையில் வட்டமிட்டு கொண்டு அங்கே வருபவர்களை வராதிங்க, நீங்கள் திரும்பி போங்கன்னு சொல்லிட்டா, அங்கே மீன் பிடிக்கிறவனும் தமிழன் தான், இங்கே மீனை பறி கொடுக்குறவனும் தமிழன் தான். தொப்புள் கொடி வரும்னு அப்படி பேசிட்டு இங்கே மட்டும் மீனவர் பிரச்சனை வந்தால் அவங்க இலங்கையாக மாறிடுறாங்க. தொப்புள் கொடி உறவுன்னா ஈழத்தமிழ்னா தொப்புள் கொடி வரும். எவ்வளோ பெரிய முரண்பாடு பாருங்கள். தயவு செய்து மக்கள் நலன் கொண்டு நீங்கள் ஜெயிச்சு வாங்க. நீங்கள் முதலமைச்சராகுங்க, உங்கள் மகனை துணை முதலமைச்சராக்கிருங்க, முதலமைச்சராக்குங்க, உங்கள் பேரை இன்ப நிதியை முதலமைச்சராங்க. யாருக்கும் பிரச்சனை இல்லை, தாராளமாக ஆளுங்க. ஆனால் ஆளப்படுகின்ற நீங்கள் மக்கள் 8 கோடி மக்களுடைய நலன் சார்ந்து பண்ணுங்க. அதுதான் என்னுடைய வேண்டுகோள். இந்த சூழ்ச்சி அரசியல் பண்ணி கூட்டணியை கையில் வச்சுக்கிட்டு அது ஒருபோதும் இடம் கொடுக்காது. நான் உங்களுக்கு ஓட்டு போட்டேங்க அந்த ஆட்சி ஸ்டாலின் அவர்களுக்கு. ஏன்னா ஒரு புதுசாக வராரு, நல்லா வர ஊழலாற்று ஆட்சி கொடுப்பாரு தான் வந்தோடனே இறையன்பை போட்டார், சைலேந்திர பாபு டிஜிபி போட்டார், நல்லா வந்தது. நடுவில் என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்படியே ஒரு இப்போது நீங்கள் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் பதட்டத்தில் இருக்கிறார்கள் ரொம்ப அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த அளவுக்கு ஒரு வலிமை மிக்க ஒரு தலைவரா விஜய்? வலிமை மிக்க தலைவரா, அசுர சக்தி கொண்டவரா, ஆளுமை மிக்க கொண்டவரா, முதிர்ச்சி கொண்ட தலைவரா, அதெல்லாம் எதுவுமே பார்க்கல. ஒரே ஒரு ஒற்றை வரி, நிர்வாகத்தில் அரசியல் தலையீடு இருக்காது, ஊழலற்ற அரசு தருவேன் என்று அந்த 2 அந்த ஊழலற்ற அரசியல் சாத்தியமா உங்களுடைய பார்வையில்? நிச்சயமாக சாத்தியம். இப்போ இந்த பிஜேபியில் என்னதான் நம்ம குறை சொன்னாலும் மேல்மட்ட ஊழல் அழிஞ்சு போச்சு. 40 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் ஏறத்தாழ காங்கிரஸில் பயணித்தவன் நான். பிஜேபியில் மேல்மட்ட ஊழல் இல்லை என்பது அனைவருக்கும் குழந்தை கூட தெரிகிற அளவுக்கு ஒரு நிலை இருக்கு. அது படிப்படியாக ஒரே எண்ணில் இந்த மருத்துவ பிரச்சனையில் ஏகப்பட்ட கோடியை சாப்பிட்டாங்கன்னு 7.5 லட்சம் கோடி நட்டம் அதெல்லாம் சொல்கிறாங்களா? அதெல்லாம் ஊழல் இல்லையா? விமர்சனங்கள் இருக்கு, ஊழல் இருக்கு. இப்போ ஒரு ஊழல் இருக்கு, அது கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு இல்லை. இப்போ எல்லா கூட்டங்கள்லையும் ராகுல் காந்தி சொல்லிகிட்டே வர்றாரு,
16,000 கோடியோ 17 லட்சம் கோடியோ பெரிய பணக்காரர்களுக்கு, அதானி போன்றவர்களுக்கு விலக்கு கொடுத்துட்டாங்க, இல்லை அவர் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. சார் புளிச்ச மாவு அரைச்ச மாவு புளிச்ச மாவு அது புளிச்சு போன இது மாதிரி என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் முதல்ல பல முறை சொல்லிட்டேன், நீங்கள் கேட்ட கேள்விக்கோசம் சொல்கிறேன், முதலாளிகளையும் விவசாயிகளையும் 2 கண்களாக பார்க்கணும். விவசாயத்துக்கு கடன் ரத்து பண்ணணும், மானியம் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க, அத்தனையும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அதிகப்படுத்தணும். அதே சமயத்தில் ஒரு தொழிலதிபர் அதானி அம்பானி கிட்ட இருந்து பத்திரம் வாங்குறாங்களே, தேர்தல் பத்திரம் வாங்கும்போது தெரியலையா, அவங்களுடைய நிறுவனத்தெல்லாம் இங்கே இடம் கொடுத்தது போது அவங்க அதானியை பற்றி தெரியலையா? அதானியும் அம்பானியும் மற்ற தொழிலதிபர்கள் தனி மனித வளர்ச்சி அல்ல. நீங்கள் அதானி அம்பானி மீண்டும் பதிவு பண்ணல, அவங்க ஒட்டுமொத்த இளைஞர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு காரணமாக இருக்கின்ற ஒரு. அதானிக்கு அம்பானிக்கும் நீங்க வக்காலத்து வாங்குற மாதிரி பேசுறீங்க. வக்காலத்தே வாங்க, உங்களுக்கு எதுவும் வருது அங்க இருந்து நன்கொடை? அதானி அம்பானிக்கு நான் வக்காலத்து வாங்கினேன். அதானி அம்பானி சார்ந்த கோடி 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 இளைஞர்கள் வேலை வாய்ப்பை பெற்று அவங்க சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுடைய வக்காலத்தை நான் பேசுறேன். அது அவர்களுக்கு அடிமையாக இருக்கு. அவர்களுக்கு கடன் தள்ளுபடி செய்வது தவறே இல்லை. ஏமாத்திட்டு போகக்கூடாது, அதை விடக்கூடாது. மல்லையா விட்டாங்க பாருங்க, அது தவறு. இப்போ பிடிச்சி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி அவர்களுக்கு இங்கொன்றும் அங்கொன்றும். அதானியும் அம்பானியும் நீங்கள் டாட்டாவையும் நீங்கள் டைட் பண்ணி மூடிட்டீங்கன்னா பல கோடி இளைஞர்கள் நடுத்தருக்கு வந்துடுவாங்க. பல கோடி இளைஞர்கள் பெரிய தொழிலதிபர்கள் ஆவாங்கல்ல. அது தப்பு. எல்லாரும் கோல் எடுத்தவெல்லாம் கொம்பு எடுத்துட்டானே இருக்கு. அத்தனை பேரும் வாத்தியாரம் ஆக முடியாது இல்லை. அத்தனை பேர்களாலும் புதியவர்கள் தொழிலதிபர்களாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு சார். ஒரு அரசியலில் ஒரு நாற்காலி சார், ஒரு நாற்காலி 10 பேர் 8 பேர் ஆகுவான், 6 பேர் ஆகுவான், 4 பேர் ஆகும், ஒருத்தராக போய் உட்காரணும். ஆனால் தொழிலதிபர் என்பது பல ஆயிரம் இருந்தாலும் நானும் தொழிலதிபராக வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாற்காலியை இணைத்துக் கொள்ளலாம். நீங்கள் வரணும்னு சொல்ல ஒரு நாற்காலி. அந்த மாதிரி இடம் ரொம்ப நாற்காலிகள், பல நாற்காலிகள் உண்டு. இப்போ அரசு ஒரு சாராருக்கு மட்டுமே உதவி செய்வது மூலம் மற்றவங்கள தொழிலதிபர்களாக மாற வேண்டும். இதே தான் 10 வருஷமாக சொல்கிறீங்க. 15 வருஷம் முடிக்க போகிறோம். 15 வருஷம் தேர்தலில் போயிட்டு இருக்காங்க சார். மாற்றி பேசுங்க, உங்களை பற்றி பேசுங்க, உங்கள் கட்சியை பற்றி பேசுங்க. காங்கிரஸ் தேவை. காங்கிரஸ் இல்லை என்றால் நாடு பட்டு போயிடும், துண்டாடப்படும். மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்க ஏற்கனவே காங்கிரஸ்ல இருந்தவர். இல்ல, ஒரே நிமிஷம் சொல்றேன். இருந்து நான் வெளியில வந்தவன் சார், வருத்தத்தால வந்தவன். நான் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய சித்தாந்தத்தை மாத்துங்க, இளைஞர்களை கவரும் வண்ணம் செய்யுங்க, உங்களுடைய தனி பலத்தை உருவாக்குங்க. அத்தனை மாநிலத்திலையும் போய் அவங்கவுங்களுக்கு கூஜா தூக்கிக்கிட்டு அவங்கள முதலமைச்சர் ஆக்கிட்டு கொடுக்குற பிச்சை 2 சீட்டு 10 சீட்டு 5 சீட்டை வாங்கிக்கிட்டு நீங்கள் 100 சீட்டை வச்சு என்ன பண்ண முடியாது? காங்கிரஸ் தனித்து 2 நிமிஷம் சார், வேற எதுவும் இல்லை, 2 நிமிஷம் தனித்து காங்கிரஸ் தனித்து இந்தியா முழுவதும் அத்தனை மாநில பெருவாரியான இடத்தில் நின்று 2 தேர்தலை தோத்தாலும் பரவாயில்ல. நீங்கள் எதிர்காலத்தில் நல்ல இளம் வயது முதிர்ச்சி வந்துட்டு இருக்கு. முதல்ல இருந்த ராகுல் வேற, நான் வெளியில் வந்தபோது பார்த்த ராகுல் காந்தி வேற, இப்போ இருக்க ராகுல் காந்தி எனக்கே கண் முன்னாடி தெரியுது. அந்த நிலையை நாட்டு மக்களுக்கு சேவை செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ள நீங்கள் தனித்து போராடணும். நீங்கள் என்ன சொல்கிறார் செல்வ பெருந்தகை, ஆவுன்னா எஃகு கூட்டணின்றாரு. தயவு செய்து ஆளுகின்ற கட்சியை, ஆளுகின்ற அரசியல் நபர்களை அச்சுறுத்தல வைக்கணும். அப்போதான் உங்களுக்கு மக்களுக்கும் நன்மை நடக்கும், உங்களுக்கும் நீங்கள் கேட்ட உங்கள் தொகுதி பணிகளை நீங்கள் காங்கிரஸ் பணிகள் நடக்கும். அதை விட்டுட்டு ஜால்ரா தட்டிட்டு இப்போ எஃகு கூட்டணி கம்யூனிஸ்ட் தலைவர், எவ்வளோ பெரிய தலைவர், வீணாக போயிட்டாங்க. வெஸ்ட் பெங்காலில் இருந்தாங்க, கேரளாவில் இருந்தாங்க, கேரளாவை தாண்டி போயிடும், முடிஞ்சு போச்சு. இனிமேல் காங்கிரஸ் என்ற இந்த டைனோசரஸ் இருந்தது பாருங்க, அந்த எலும்பு கூடு மட்டும் இருந்ததுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு கம்யூனிஸ்ட் போகக்கூடிய அளவில் வந்துடுச்சு. அப்படி எழுதுக்கு சப்ப கட்டுறது, அப்படி எதுக்கு வழியே போய் அவங்க திமுக ஆதரவு கொடுக்கறது? இல்லை, நீங்கள் ஒட்டுமொத்தமாக அப்படி சொல்லி அவர் விஜய் ஒரு வார்த்தை சொன்னார், கூட்டணிக்கு வாய்ப்புக்கு இடம் தருவேன், அரசியலில் பங்கு கொள்ளலாம், சமத்துவத்தை பேசுறாரு, சமூக நீதியை பற்றி பேசுறாரு. எதில் என்னுடைய வாக்கு வேணும் அதிகாரத்துக்கு, ஆனால் நான் தீட்டு என்று சொல்லக்கூடிய நிலை மாறுவதற்கு பிசிக்காக ஒரு வாய்ப்பு, கம்யூனிஸ்டுக்கு ஒரு வாய்ப்பு, காங்கிரஸுக்கு காமராஜர் காலத்தில் இழந்த ஒரு பெருமையை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு. இதெல்லாத்தையும் தூக்கி போட்டு போய் திமுகவை சப்ப கட்டுறது முட்டு கொடுக்குறதுல என்ன அவ்வளோ முக்கியத்துவம் கம்யூனிஸ்டுன்றது தான் ஒன்றும் அதனுடைய மர்மம் எனக்கு புரியல. முதல்ல ஒயிட்டாக வாங்கினாங்க 10 கோடி, இந்த தேர்தலில் எவ்வளோ வாங்கினாங்க தெரியல, வெள்ளை அறிக்கை கேட்டால் கொடுக்கல. ஆனால் என்ன மர்மம்னே தெரியல, எதுக்கு அவரை சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இவர் போய் சொல்கிறாரு, எங்களை கொள்கை ரீதியாக எங்களை கூப்பிட்டுருக்கலாம், கம்யூனிஸ்ட் தலைவர் சொல்கிறார், கொள்கை ரீதியாக எங்களை கூப்பிட்டுருக்கலாம், அவர் அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லு. என்னங்க அதிகாரத்தில் பங்குன்னு சொல்கிறது கெட்ட வார்த்தையா? எவ்வளோ பெரிய வார்த்தைங்க.
உங்கள் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு அதிகாரம் தேவை. அதிகாரம் இல்லாமல் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் வாயில தான் பேசிட்டு இருக்கணும், வடை சுட்டுட்டு இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற சமயம் தயவு செய்து ஒரு நபர் வராரு, 50 ஆண்டு காலம் இவங்களை பார்த்துட்டோம், 50 ஆண்டு காலம் இவங்களை பார்த்துட்டோம். இவர்களுடைய 2 நபர்களுடைய அடுத்த ஆண்டு அடுத்த தேர்தலில் வரக்கூடிய நபர்கள் ஆட்சி மாறும், காட்சிகள் மாறாது என்பது கடந்த கால வரலாறு. அப்படின்னு ஒரு தம்பி வந்திருக்கார், ரஜினிகாந்த் வராரு, அவரை விரட்டி விட்டோம். அவரையும் தமிழையும் எப்படி பிரித்து பார்த்தாங்கன்னு தெரியல. பிரித்து பார்த்துட்டு அவரை பிரித்து எழுச்சியிலன்னு போயிட்டாரு. இப்போ இவர் வந்திருக்காரு, இவர் ஆபத்து ரட்சகன், அபாயக பாண்டியன், ஆபத்து ரட்சகன். எவ்வளோ பெரிய வார்த்தையை நான் பயன்படுத்தணும் பாருங்க. ஏன்னா ஒரு தனிநபர், ஒரு செல்வாக்கு கொண்ட மக்கள் அறியப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருத்தர் 2 பேர் அவர் ரசிகர்கள் இருக்காங்க. எல்லாம் வந்தாச்சுன்னா அவர் ஒரு வார்த்தை சொன்னார், 250 கோடியை தூக்கி போட்டுட்டு வரேன், என்னை நீங்கள் என்னை காப்பாற்றுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்குறாரு. அது என்ன தவறு? முதல்ல என்ன சொல்லிட்டு இருந்தார்? சம்பாரித்தேன், நடித்தேன், சம்பாரிச்சிட்டே இருக்க, நல்லா காசை பார்த்துட்டு நல்லா லைஃப்பை செட்டில் பண்ணிட்டு எங்கன்னா போயிடலான்னு நினச்சேன். ஆனால் போக 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 மெச்சல் எப்படி புத்தருக்கு போதி மரத்தில் ஞானோதயம் பிறந்ததோ இவரு நினைக்க அவர் சொல்கிறார், தான் என்னை வளர்த்து விட்ட மக்களுக்கு நான் எதாவது செய்யணும். அவர்கிட்ட அவர் பிடிச்சதுக்கு ஒன்றே ஒன்று தான் அவருடைய கருத்தில் மிக முக்கியம், ஊழலற்ற ஆட்சி, அரசியல் கட்சிகள் நிர்வாகத்தில் தலையிடாது. பார்ப்போமே 5 வருஷம், 26 பார்ப்போம். அப்படி சரியாக இருந்தால் 31 கண்டினியூ பண்ணுவோம், இல்லை 31 2031 முடிச்சுட்டு போயிடுவோம். அதில் என்ன யுகமாக காலகாலமாக கட்சிகள் இருக்க போகுது இல்லையா? இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முட்டு கொடுக்கின்றன சொல்கிறீங்க. ஆமாம். ஆனால் பல நேரங்களில் பல நிகழ்வுகளில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிகள் தொழிலாளர்கள் பிரச்சனையில் அரசுக்கு எதிராக தான் பேசுனாங்க. விடுதலை சிறுத்தைகள் ஆதவ அர்ஜுனா பேசுகிறாரு, செல்வப்பெருந்தையும் ஆட்சியில் அதிகாரம் வேணும்னு பேசுகிறாரு. ஆனால் அவங்களுடைய தனித்தன்மை இழக்காமல் அதை பேசிட்டு தானே இருக்காங்க. காலையில் பேசுவாங்க, சாயந்தரம் போய் எஃகு கூட்டணின்னு சொல்லுவாங்க. என்ன பிரயோஜனம்? எதிர்ப்பு என்பது எப்படி இருக்கணும்? உங்களுடைய காரியத்தை சாதிக்கும் வரை இருக்கணும். தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அதை நம்ம ஆதரிக்க தானே வேணும். ஒன்றுமே இல்லை சார், காலையில் 10 மணிக்கு எதிர்ப்பு சார், 1 மணிக்கு எஃகு கூட்டணி சார், எப்படி சார் ஏற்றுக்க முடியும்? அந்த 12 மணி நேரத்தில், 6 மணி நேரத்தில், 3 மணி நேரத்தில் அப்படின்னா எமர்ஜென்சி, அர்ஜென்ட், உடனே போய் உங்களுடைய ஆதரவு எஃகு கூட்டணி சொல்ல வேண்டிய தேவை என்ன? உங்களுக்கு வாக்களித்து இருக்கிறது உங்கள் தொகுதி மக்களுக்கும் நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நன்மை செய்வதற்கு, அவர்களுக்கு அரணாக இருந்து உங்களுக்கு பிரச்சனைகளை எழுப்புவதற்கு. உடனே போயிடுறீங்களே, எதுக்கு போகிறீங்க? காலையில் போகிறீங்க, பிரச்சனை பேசுறீங்க. மது புறக்கணிப்புன்னு ஒரு மாநாடு நடத்துனீங்க. மாநாடு யாரை எடுத்து நடத்துனீங்க? ஆட்சியாளர்களை. அவங்க தான் எண்ணிக்கையை குறைக்கணும். பூர்ண மதுவிலக்கு சாத்தியமில்லை, செய்யவும் கூடாது. அது முட்டாள்தனம், மடமை. படிப்படியாக எண்ணிக்கையை குறைச்சி விற்பனை நேரத்தை குறைக்கணும். அப்போ என்ன ஆகும்? பர்சன்டேஜ் ஆஃப் கன்சம்ஷன் ரெடியூஸ் ஆகும். இப்போ ஆன்லைனில் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க, டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. இந்த ஆட்சிக்கு போய் நீங்கள் அந்த ஆட்சியினுடைய பிரதிநிதிகளே உங்கள் மேடையில் ஏற்றினீங்கன்னா அது என்ன இது? டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணின்னு சொல்கிறீங்க, அந்த மாதிரி எதுவுமே பண்ணலைன்றாங்களே. உலகறிஞ்ச விஷயம் சார். அத்தனை கட்சியும் போய் கேளுங்க, அத்தனை பத்திரிகையும் போய் பாருங்க. டார்கெட் ஃபிக்ஸ், இத்தனை கோடி விற்கிறாங்க, அத்தனை கோடி. இப்போ மணல் விற்கிறோம், எவ்வளோ கோடி விற்கிறோம் தெரியுமா? தாது விற்கிறோம், எவ்வளோ கோடின்னு தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஆனால் டாஸ்மாக் விற்கிறது மட்டும் 4000 கோடி 5000 கோடி நம்ம சொல்கிறோம்ல, தீபாவளி கலெக்ஷன். அரசு அந்த புள்ளி விவரத்தை சொல்கிறது தவறாக இருக்கு, அவங்க தவறாக இருக்குன்றது இல்லை, அதுலேருந்து தெரியுது பாருங்க அந்த கிரேஸ். அதாவது குடிகாரனை ஒரு ப்ரொமோட் பண்ணுற மாதிரி தானே சார். நான் குடிக்கிறது தப்பு இல்லை, என்ன மாதிரி பல குடிகாரர்கள் இருக்காங்க, அதனால் இது ஒன்று சோஷியல் ட்ரிங்க் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சும்மா இருக்கவனையும் அதிகமாக குடிக்க வைக்கிற ஒரு வாய்ப்பாங்க அமையுது இல்லையா? ஒரு படம் 100 கோடி போகுது, 150 கோடி போகுதுன்னு சொல்லும் போது அந்த இவ்வளோ பாருங்க நம்மளும் போய் பார்ப்போன்ற ஒரு இப்போ இதையும் பண்ணுறாரு. 500 கடைகள் வந்த உடனே குறைச்சாங்க. அது இல்லாமல் முதலமைச்சர் ஆண்டு சார் 2000-3000 கடையை குறைச்சிருக்கணும். முதலமைச்சர் தொலைக்காட்சி மூலமாக அறிவுரையெல்லாம் சொல்கிறாரு, நீங்கள் மது குடிக்காதீங்கலாம் சொல்கிறாரு. அப்படி ஒரு திட்டம் எல்லாம் மகிழ்ச்சி. அது மட்டும் நீங்கள் நான் சொல்லலாம் சார், நான் காட்சியில் தோண்டி உங்கள் தேர்தல் மக்களே, இளைஞர்களே, தயவு செஞ்சு போதையில் போவாங்க, கஞ்சி அடிக்காதீங்க. நீங்கள் சொல்கிறப்ப முதலமைச்சர் என்ற தகுதியில் சொல்கிறது நான் சொல்கிறதுன்னு நான் இல்லை சார். நான் சொல்கிறது அத்தனை தலைவர்களும் அத்தனை பெரிய நபர்களும் சொன்னாலும் உத்தரவிடுற இடத்துல இருக்கிறது முதல்வர். அவர் சொல்கிறத விட செயல்படுத்தலாம். 2000 கடை மூணு என்னாச்சு? கஞ்சா விற்றா இன்னும் கூட வரும், அபீன் விற்றா இன்னும் கூட வரும், 1,00,000 கோடி வரும். சுரண்டல் லாட்ரி டிக்கெட்டு ஓட்டிங்கன்னா அதில் ஒரு 1,00,000 கோடி வரும். இந்தியா தமிழக பட்ஜெட் 2 மடங்கு ஆகிடும். இப்போ இன்னும் ஒரு கேள்வி,
லாட்டரின்னு சொன்ன உடனே லாட்டரி மார்ட்டின் அவர்கள் இடத்துல வந்து சோதனையிடுறாங்க. ஏற்கனவே அவர் வந்து பாரதிய ஜனதாவுக்கு நிதிலாம் கொடுத்துருக்காரு. அப்படி திமுகனுடைய 600 கோடியில் 500 கோடியில் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க. அங்கே அதை விட அதிகமாக 2 மடங்கு கொடுத்துருக்காங்க. ஆனாலும் அந்த சோதனைகள் என்ற பெயரில் இப்போ அந்த நிகழ்வு நடக்கிறது இதற்கான அது வந்து ஒரு நல்ல காரியம் தானே சார். நான் ஒன்று சொல்கிறேன் சார், திமுக ஆட்சியில் அதிமுகவை பிடிப்பதும், அதிமுக காலத்தில் திமுகவை பிடிப்பதும், பிஜேபி காலத்தில் காங்கிரஸை பிடிப்பதும், காங்கிரஸ் ஆட்சியில் இவர்களை பிடிப்பதும் ஒரு நலம் விரும்பிய மக்களுடைய நலன் சார்ந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவை. ஏன்னா இதில் வந்து தப்பு செய்கிறவன் ஏதோ ஒரு காலத்தில் மாற்றான், அதுதான் நம்ம பார்க்கணும். ஆனால் தொடர்ந்து அதில் அரசியல் இருக்கிறது அவங்க பார்த்துக்கிட்டோம். இல்லை, தொடர்ந்து அவருக்கு அதிகமான அந்த சோதனைகள் நடப்பதற்கான காரணம் அவர் தப்பு பண்ணிட்டே தப்பு இருக்காருன்னு தெரியலையே. அது நிர்வாகத்தில், அது அமலாக்கத்துறையில் தான் தெரியும், அந்த விசாரணை தெரியும். ஆனால் அந்த மாதிரி ஒரே சமயத்தில் திமுக காரங்கள்லாம் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தப்பு இல்லை, பிடிக்கிட்டோம். இவங்க ஆட்சி வரும்போது அவங்கள பிடிக்கிட்டோம். முதல்ல அவர்கள் வெளியில் வரணும். நீதிமன்றமே தலையிட்டு அந்த எம்எல்ஏ எம்பியினுடைய பாலியல் குற்றம், ஊழல் குற்றத்தினுடைய அந்த மற்ற குற்றத்தினுடைய விரைவுபடுத்துகிற மாதிரி ஊழலையும் விரைவுபடுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு நீதியரசர் வந்து ஒரு ஆணையிட்டிருக்காரு ஜனவரி மாதம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்தல் பரப்புரையெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ஊழல் நிறையா பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் வெளியே கொண்டு வரும், அவங்களுக்கு தண்டனைகள் கொடுப்போம் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் ஒரு 4 ஆண்டுகள் முடிய போகிறது, அந்த மாதிரியான நிகழ்வுகள் எதுவும் நடக்கலையே. காரணம் அப்படி நடக்கலைன்னா காரணம் ஆகலாம். அதெல்லாம் அவங்க ஊழல் செய்யலைன்னு பொருள் வார்த்தையை நம்பி தான் நானே ஓட்டு போடுன்னு சொல்லலை, அதெல்லாம் பண்ணோம். ஆனால் நம்பிக்கைக்கு ஏன்னா புதுசாக ஒருத்தர் வர, அப்போ அவங்க ஊழல் பண்ணலை அவங்க ஊழல் பண்ணலைன்றது இல்லை, இவங்க ஊழல் ஆரம்பிச்சிட்டாங்களோன்ற சந்தேகம் வருது. ஏன்னா அவருடைய மாஜி ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அது உண்மையோ பொய்யோ, அவர் அந்த பழனிவேல் தியாகராஜன் வந்து சொன்ன கருத்தெல்லாம் பார்க்கும்போது அதையும் இதையும் ஒப்பிட்டு பார்த்தா ஏதோ இடத்துல சம்திங் இஸ் ஃபிஷி. இது தவிர இப்போ அந்த கஸ்தூரி அவர்கள் ஒரு கூட்டத்தில் வந்து தெலுங்கு பேசுகிறவர்களை தவறாக பேசிவிட்டார் என்று ஒரு வழக்கு இருக்குது, முன்பிணை கேட்டிருக்காங்க. அந்த முன்பிணையை நேற்று ரத்து செய்திருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அவங்க கொஞ்சம் நல்லா பேசுவாங்க, மக்கள் சார்ந்த கருத்தெல்லாம் வைப்பாங்க. ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ யாருமே எந்த மதத்தையும் எந்த மொழியையும் யாரையும் எந்த ஒரு கலாச்சாரத்தையும் இழிவுபடுத்தி பேசுவதற்கு யாருக்கும் தனி மனித உரிமை அல்ல, வன்மையான கண்டனத்திற்குரியது. அவர் மன்னிப்பு கேட்டாருன்னா விடலாம், மன்னிப்பு கேட்டாலும் சட்டம் தன் கடமையை செய்யணும். இல்லை, இப்போ சிலர் வந்து ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்பதும் எங்கள் அட்மின் பண்ணாங்கன்னு சொல்கிறதும் அது வாடிக்கையாகி போயிடாதா? மன்னிப்பு கேட்டால் அந்த குற்றத்திற்கு தண்டனை கிடையாது அப்படின்ற ஒரு நிலையை நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. யூடியூப்பில் ஒருத்தர் வந்து போய் தொப்புள் கொடி அறுத்தார், உடனே மாசு சுப்பிரமணியன் சொன்னார், இதை நாங்கள் மன்னிக்க மாட்டோம், ஏற்கனவே அவர் செய்த தவறுக்கு அவர் மன்னிப்பு கேட்டார், விட்டுட்டோம், இந்த தடவை மன்னிப்பு கேட்டால் நாங்கள் விட மாட்டோம், தக்க நடவடிக்கை துறை ரீதியாக எடுப்போம், சட்ட ரீதியாக எடுப்போம்னு சொன்னார். அப்போ முதல் முறை மன்னிப்பு, 2ஆம் முறை தண்டனை அப்படின்னு வச்சு இல்லை, நான் ஏற்றுக்கிட்டேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒரு வாரம் கழிச்சுட்டு நிருபர்கள் கேட்கும்போது அவர் நான் கொலகுத்தமாக பண்ணிட்டாருன்றார். அதாவது அவரை வந்து இந்த மாதிரி சொன்னீங்கன்னா அதெல்லாம் தான் சார் இந்த கத்தி குத்து, மருத்துவ கத்தி குத்துக்கு, இந்த வெட்டுக்கு, தலைவர்கள் கொல்லப்படுறது, அராஜகத்துக்கு அத்தனையும் காரணம் வந்து அரசாங்கம் நம்மளை காப்பாற்றும், அரசியல் நம்மளை காப்பாற்றும், ஆளுங்கட்சி நம்மளை காப்பாற்றுன்ற ஒரு நம்பிக்கை பிறக்குது. என்ன சொல்லலாம், அவர் அந்த யூடியூப் தம்பியை அவன் அந்த எவ்வளோ கான்ட்ரவர்சி பாருங்கள். அந்த சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்கணும், குறைஞ்சபட்சம் இவருக்கு ஆதரவாக பேசாமல் இருந்திருக்கும். கொலை குற்றமாக பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு வக்காலத்து வாங்குற அளவுக்கு சப்போர்ட் பண்ணால் அப்போ அந்த யூடியூபர்லாம் நினைப்பான் நம்மளை காப்பாற்றிட்டாங்க, அவன் அடுத்தது ஒரு யூடியூப் பிரபலத்துக்கு காரியத்துக்கு ரெடி ஆகிடும் அந்த தம்பி. அது மாதிரி தயவு செய்து அரசியல் கட்சிகள் நீங்கள் தயவு செய்து உங்களுடைய இரும்புகரம் கொண்டு சட்டம் ஒழுங்கை காப்பாற்றினாலே ஒழிய தற்காலத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்கு வாய்ப்பில்லாமல் போயிடும். நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைக்கப் போகிறது, அவர்கள்தான் வெற்றி பெறப் போகிறார்கள் அப்படின்ற ஒரு பேச்சு பரவலாக பேசப்படுகிறது. அது வந்து எந்த அளவுக்கு அது உண்மை தன்மைன்றதை நம்ம சிந்திக்கணும். ஏனென்று சொன்னால் தன் மீது தான் நம்பிக்கை கொண்டு தன்னுடைய தலைமையில் தான் அரசியல் வரணும்னு சொல்கிறாரு. 234 தொகுதியிலும் வெற்றி கொள்வதற்கு வாய்ப்பை கொண்டவர்கள் நாம் என்பதையும் சொல்கிறார். அது மட்டும் சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம கூட சேரணும்னு விருப்பப்படுவாங்க இல்லையா,
அதிகாரத்தில் பங்கு கொள்ள வேண்டும் என்று கேட்பாங்க இல்லையா, அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துல அதிமுக வந்து ஒரு வெற்றி கழகத்துக்கு கீழேயோ வெற்றி கழகம் அதிமுக கீழேயோ போவதற்கு வாய்ப்பில்லை. இந்த பிரச்சனை எல்லாம் இந்த பேச்செல்லாம் எப்படி வருதுன்னா, பவன் கல்யாண் என்ற நடிகர் ஆந்திர மாநிலத்தை துணை முதல்வர் கொடுத்தார். அவரையும் இவரையும் ஒப்பிடாதீங்க. சிரஞ்சீவி வாசஸ் விஜய்னா ஓகே, பவன் கல்யாண் வந்து 3ஆம் தர 4ஆம் தர நிலையில் இருக்கிற ஒரு நடிகர். அவர் மாநிலத்தை ஆளணும்னு நினச்சிருந்தாருன்னா 175 சீட்லேயும் நின்று இருப்பார். ஆனால் அவர் வந்து தெலுங்கு தேசத்தை கூட கூட்டணி வச்சு 25 சீட் 30 சீட்டில் நின்றார். அதிலிருந்து தன்னுடைய இலக்கையும் எண்ணத்தையும் சுருக்கி கொண்டார். ஆனால் இவர் வந்து 234 தொகுதியிலையும் வேட்பாளர் போடுவேன் அப்படின்னு சொல்றவர் போய் அதிமுகவில் இணைவதற்கு வாய்ப்பில்லை. என்னை பொறுத்தவரை மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறேன், விசிகாக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. 2 கோடி 3 கோடி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அரிய வாய்ப்பு. அரசியலில் அதிகார பங்கு பயன்படுத்திக்கோங்க. கம்யூனிஸ்ட் 5 கோடி மக்களுடைய பிரதிநிதி. உங்களுக்கு 5 லட்சம் ஓட்டு வரல, 10 லட்சம் ஓட்டு வரல, அது வேற விஷயம். ஆனால் 5 கோடி ஊழியர்களுடைய பணியாளர்களுடைய பிரதிநிதித்துவம் கொடுக்கின்ற ஒரு கட்சி. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, அதிகாரத்தில் பங்கு. காங்கிரஸ் காமராஜ் காலத்தில் இழந்த ஒரு அதிகாரத்தை கொடுக்க போறாரு. தயவு செய்து மறுசீல் ஒரு கூட்டணியை தயார் பண்ணி கொடுக்குறீங்க. நீங்க தயார் ஆகணும்ன்றது என்னுடைய விருப்பம். அது வந்தால் மக்களுக்கு நன்மை என்பது என்னுடைய நிலைப்பாடு. நீங்க ஒரு கட்சியோட நிறுவனர். நீங்க எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி நீங்க உண்மை தெரிஞ்சோ தெரியாமலோ நல்லக்கண்ண ஐயா இருக்கார் இல்லையா, அவர் எடுத்து நாங்க வாங்க கோயம்பேடு மார்க்கெட் போகலாம், எத்தனை பேருக்கு தெரியும்னு பாருங்க. ஆனா நேற்று நடிச்ச சீரியல் நடிகர் எடுத்துட்டு போங்க, போட்டோ எடுத்துட்டு போங்க, வேலையை விட்டுட்டு பலு தூக்கும் தொழிலாளி இருந்து உயரதி வியாபாரம் பண்ண வரைக்கும் வியாபாரத்தை விட்டுட்டு போய் செல்ஃபி எடுப்பாங்க. ஒரு நிமிஷம் முடிச்சிடும். இந்த செங்கைப்பத்தோட ஏறத்தாழ 40 ஆண்டு காலம் என்னுடைய போஸ்டர் இல்லாத தெருவில், நான் பேசாத கன்னட குரல்கள் இல்லை, என்னுடைய அறிக்கைகள் வராத பத்திரிகைகள் இல்லை, நான் பேசாத தொலைக்காட்சிகளும் யூடியூபும் இல்லை. இருந்தாலும் நான் அவர் அளவுக்கு அறியப்பட்டவன் அல்ல. காலத்துக்கு ஏற்ற என்னுடைய மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறேன், நான் தான் வந்து மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற மாற்றான் தாய் போக்கை கொண்டவன் அல்ல. விஜய் வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நல்லது நடக்கணும். எனக்கு வாய்ப்பு கொடுத்தா நான் வேண்டாம் நான் சொல்ல போகிறேன். எங்களுடைய வாய்ப்பை நாங்கள் தேடி போவது வருகின்ற உள்ளாட்சி தேர்தல். 1வது 2வது 3வது படிக்காமல் நேரடியாக கரஸ் கோர்ஸில் பிகாம் எம்ஏ பிஏன்னு போகிறதுனால என்ன அறிவு இருக்கும், என்ன வாய்ப்பு இருக்கும்? முறைப்படி பள்ளிக்கூடத்துலேருந்து போய் +1 +2 படித்து வரும். அது மாதிரி உள்ளாட்சி தேர்தலில் எங்களுடைய 1 லட்சம் ஏறத்தாழ 1 லட்சம் பதவிகளுக்கு போட்டியிட்டு அதன் வாயிலாக அடுத்தது எம்எல்ஏ, அதுக்கு அடுத்தது எம்பி தேர்தலுக்கு போவோமே கண்டி எடுத்த எடுப்பிலேயே 2026 சட்டமன்றத்துக்கு போவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. அதே சமயத்தில் ஒரு அரசியல் கட்சியாக ஒரு 40 ஆண்டு காலம் கடந்த ஒரு அரசு பொது வாழ்க்கையை கடந்த ஒரு நபராக எப்போ வேடிக்கை பார்க்க முடியாது. அந்த நிலையில் யார் வந்தால், நானே சொல்லியிருக்கேன், திமுகவுக்கு வாக்களித்தேன். ஏன் வாக்களித்தேன்? அந்த திமுகனுடைய அந்த பழைய சாறு விட்டு ஒரு புதிய தலைவர் வர்றாரு, ஒரு தளபதி வர்றாரு, அவருக்கு போட்டால் நல்லா இருக்கும். அவர் பேச்சு, அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய உணர்ச்சி அப்படிதாங்க இருந்தார். இளையன்பையும் சைலேந்திரபாபு கொண்டு வர்றாருன்னா என்ன விளையாட்டா? நல்லா எப்படி தடம் புரண்டதுன்றது தெரியல. ஒரு 6 மாதத்துலேயே பிடிஆர், 1 வருஷத்தில் பிடிஆர் சொன்னது மிகுந்த அதிர்ச்சி. இப்போ அடுத்த தடவை அவங்க வரக்கூடாதுன்னு சொல்றது, நான் அதிமுக ஆதரவாளர் அல்ல. என்னன்னா மக்களுடைய நன்மைக்கு இவ்வளோ அராஜகம், அவங்களுடைய பாருங்க, இவ்வளோ தவறு நடந்தும் மின்சாரம் விலைவாசி, சொத்து உயர்வு, சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க அதை வந்து பாராமுகமாக இருக்காங்க. அதுதான் அவர் எனக்கு கோபத்தை கொடுக்குது. என்னன்னா உங்களுடைய ஒற்றை சிந்தனை, முழு சிந்தனை தேர்தலை நோக்கி போயிடுச்சு. கூட்டணி பலம், எதிர்ப்பு, மீண்டும் மீண்டும் இந்த நிலை இருக்கிறவங்களை திருப்பி ஒரு 5 வருஷம் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சே போச்சு. இப்போ ஒரு உதாரணம் சொன்னீங்க, கோயம்பேடில் இருக்கிற மூட்டை தூக்குறவர்கள் கூட விஜயை தெரியும். இந்த ரசிகர்கள் எல்லோருமே அவங்க வந்து வாக்குகள் செலுத்தும் போது விஜய்க்கு தான் செலுத்துவாங்கன்ற என்ன ஒரு உறுதி இருக்குது? நான் சொல்றது சார், அவர் வெல்லுவாருன்னு சொல்ல, ஒரு தேர்தலில் கூட ஒரு இடத்துல கூட நான் வெல்லுவான்னு சொல்ல, வெல்ல வேண்டும் என்று சொல்கிறேன். என்னுடைய வேண்டுகோள் 8 கோடி மக்களுக்கு, வாக்கை கொண்டவர்கள் வாக்கு இல்லாதவர்கள் அனைவருக்கும் சொல்வது, தயவு செய்து ஒரு புதிய சக்தி வருது. விஜயை மறந்துடுங்க,
சரி. தயவு செஞ்சு விஜயம் நீங்க மறந்துடுங்க. ஒரு புதிய கூட்டணிக்கு வழித்தடம் அமைக்கிறது மாதிரி ஆலோசனைகள்லாம் சொல்றீங்க. புதிய கூட்டணிகள புதியதோர் ஒரு ஆட்சி. ஆமா, அது கூட்டணி அமைந்தால் தானே அந்த ஆட்சி வரும். எஸ். அந்த அதே மாதிரி ஒரு காலத்தில், அதாவது ஆம், மக்கள் நல கூட்டணி, விஜயகாந்த் அவர்களையும் உள்ளடக்கி ஒரு கூட்டணி வந்து, அவர் பெரிய நடிகர் தான். அப்படி வரும்போது அந்த கூட்டணி பெருசா வெற்றி பெறவில்லையே. அதே மாதிரி இந்த கூட்டணியும் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நான் சொல்றேன், உங்களை வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடாதீங்கன்னு சொல்றேன். ஐஸ்கிரீம் சாப்பிடாதீங்கன்னு சொல்றேன். ஏன்னா இது மார்கழி மாதம், டிசம்பர் மாதத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிடாதீங்கன்னு சொல்றேன். இது வந்து ஏப்ரலுக்கு கத்திரிக்கு பொருந்தாது. அன்றைக்கி வந்து நீங்கள் தானே சொன்னீங்க ஐஸ்கிரீமே சாப்பிடக்கூடாது, நான் சாப்பிடலன்னு சொன்னால் மடமே. அதை போன்ற மக்கள் நல கூட்டணி எப்போ வைக்கணுமோ அப்போ விட்டுட்டு இப்போ வச்சுருக்காங்க. அவர் 10% எடுத்தாரு பாருங்க, அவர் அரசியலுக்குள்ளே வந்தார் பாருங்க, 20 லட்சம் பேரை கூட்டினாரு பாருங்க மதுரையில் தமுகு மேதனத்தில். அந்த சமயத்தில் இவங்க போயிருந்தாங்கன்னா விஷயமே வேற. மக்களுடைய கெட்ட நேரம், அவர்கள் நோய்வாய்ப்பட்டு அவர் யூடியூபில் மிகப்பெரிய அளவில் ட்ரோல் செய்யப்பட்டு ஒரு விமர்சனத்திற்குரிய ஒரு நபராக மாறிய பிறகு அந்த கூட்டணியில் போய் மக்கள் நல கூட்டணி போய் அடிபட்டுட்டாங்க. அதே சமயத்தில் அவர்களுடைய நோக்கம் தெரியுது இல்லையா, திமுக அதிமுக விட இவர் பரவாயில்லன்னு சொல்லிட்டார். அந்த நோக்கம் இப்பொழுது மாறுவதற்கு காரணம் என்ன? அதே நோக்கம் கொண்டவர்கள் அதே நோக்கத்தோட இன்னொரு விஜயகாந்த் என்ற ஒரு விஜய் வந்திருக்காரு. இதை பயன்படுத்துங்க தயவு செய்து, ப்ளீஸ் ட்ரை. இன்னொரு விஜயகாந்த் வந்து, இன்னொரு விஜயகாந்த்னா அந்த நெகட்டிவ் இல்லை, ஒரு துறையில் அந்த நடிப்பு துறை பிரபலம் கொண்ட ஒரு நபர் வந்திருக்காரு. அந்த நபரை நம்ம பயன்படுத்துறது தப்பு இல்லையே. உங்கள் பார்வை மார்க்கெட் போய் வந்தா கூட பரவாயில்ல சார். 250 கோடியை தள்ளிட்டு வர்றாரு. எங்களுடைய ஆதரவு அவருக்கு தர்றதுக்கு காரணம் ஒரு புதிய சக்தி புதுசாக சொல்லுது. அதுக்குள்ள காலம் போட்டிருக்கோம். அவர் எங்களுடைய ஆதரவு என்ன நிபந்தனை? 16லேருந்து 31. நீங்கள் சொன்னது போல, மேடையில் பேசியது போல நீங்கள் நடந்து கொண்டால் 31க்கு பிறகும் ஆதரவு தொடரும். இல்லை என்று சொன்னால் எதிர்ப்பு கிளம்பும். இப்போ நீங்கள் விஜய் அவர்கள் பற்றி நிறைய பேசுகிறீங்க. இப்போது காலகட்டத்தில் விஜய் அவர்கள் அதிகமாக வாக்கு வாங்குவாரா, இல்லை சீமான் அதிகமாக வாக்கு வாங்குவாரா உங்களுடைய பார்வையில்? ஒரு ஏறத்தாழ ஒரு 30-40 நிமிஷம் அரசியல் பேசியிருக்கோம். அரசியல் பேசி நல்லா போயிட்டு இருக்கு. அரசியலுக்கே தகுதியற்ற ஒரு நபர் அந்த கட்சியை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் கேட்டதுக்கோசம், அவரை முதல்லலாம் அவங்க கட்சியிலேருந்து நிர்வாகிகள் தான் வெளியில் போனாங்க. இப்போ கொத்து கொத்தா மக்களே வெளியில் போகிறாங்க, இளைஞர்களே வெளியில் வராங்க. அது முடிஞ்சு போன கதை. 2026 அவர்கள் அங்கீகாரம் இழப்பார்கள். மிகப்பெரிய அளவில் 3-4% மேலே போகிறது வாய்ப்பு இல்லை. ஒரே ஒரு விஷயம், இது ஒன்று தான், ஒரே ஒரு விஷயம் தான். அவர் என்ன சொல்கிறாரு, விஜய் கூட இணைந்தவர்கள் வந்து எங்கள் கட்சிக்காரர் இல்லைன்னு சொல்லுவார். எப்போ IPL பிரச்சனை வந்துச்சு, ஒரு மாணவனை கைது பண்ணுறாங்க. இவர் எழுச்சி பேசல, அவன் போலீஸ்காரன் அடிச்சுட்டான். கைது பண்ணும்போது இவரை இழுத்துருவான்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்காரன் இல்லைன்னாரு. யூடியூப்பில் துப்பாக்கி தயார் பண்ணான் சேலத்தில் 2 பேர். அவன் இவங்க கட்சிக்காரன் இல்லைன்னுட்டார். பாலியல் குற்றம் வரும், அது வந்து என்கிட்ட இல்லைன்னு. இதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறாரு, அதே பாணியில் இளைஞர்கள் என்னை விட்டு போனவங்க வந்து எங்கள் கட்சிக்காரங்க இல்லை, அவங்க யாரோன்னு சொல்கிறார். அவர் விஜயலட்சுமி எனக்கு தெரியாது இல்லைன்னு சொல்லிட்டார். இதே தொடர்ச்சியாக போய் தன்னுடைய மனைவி கயல்விழியும் ஒரு நாள் எனக்கு அவருக்கும் தொடர்பு இல்லை, அவங்க யாரும் நான் யாரும் சொல்லக்கூடிய நாள் வந்தாலும் ஆச்சரியப்படுறது இருக்குல்ல. இதுக்கெல்லாம் ஒற்றை காரணம் அவருடைய தனிநப ஒழுக்கம் இல்லாத காரணத்தினால். 24 முதல்லலாம் நான் சொல்லும் போது வன்மம், நீங்களே சொல்லியிருக்கீங்க, ஏன் ஒரு கட்சி நபரை ஒரு தலைவரை வன்மமாக பேசுகிறீங்க? எனக்கு வன்மம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, புண்ணாகம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி நான் சொன்ன அத்தனை கருத்தையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பெரிய அளவில் வெளியில் வந்து தமிழ் தேசியம் கடிச்சே உடஞ்சி 2வது நிலைக்கு வந்துருச்சு. வெற்றிமாறன் ஒரு தம்பி கட்சி சேர்ந்துட்டாரு. காளியம்மாலும் போகக்கூடிய வாய்ப்பு வந்துருச்சு. பிசுறுன்னு சொல்கிறாரு. ஒரு பெண் 20 சீட்டு கொடுக்குற ஒரு நபர், அவர் என்ன பண்ணியிருக்காரு, தாய்மானவன் வெண்ணிலா தாய்மானவன் 1000 ஆம்பளையும் கூட பழகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கொச்சையாக பேசுகிறார். அதெல்லாம் தப்பு இல்லையா? அவர்கள் எல்லாம் அவங்களுடைய கட்சி. நீங்கள் இவ்வளோ குற்றம் சொன்னால் கூட படிப்படியாக அவரது வாக்குகள் உயர்ந்து வருகிறது. இப்போ கிட்டத்தட்ட 35 லட்சத்திற்கு அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறார். 6 கோடி 8 கோடி மக்கள் தொகையில் 6.5 கோடி வாக்கில் இதெல்லாம் பெரிய பிரச்சனை. அவர்கள் எடுத்திருக்கிற ஆயுதம், அவர் கொண்ட ஆயுதம் சாதாரண ஆயுதமா? தமிழ் சார், உங்கள் தாய் சார், தாய்க்கும் மூத்த மொழி. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இவர் என்ன சொல்கிறார், தமிழ் தேசியம் சொல்கிறார். தமிழ் தேசியம் பேசுகிறவர் தன்னுடைய மகனை தமிழே இல்லாத ஸ்கூலில் போய் சேர்த்துருக்கார். அது ஏற்க முடியுமா? அத்தனை பசங்க மாடு மேயினார். இவன் பையன் மட்டும் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் போயிருக்கார். இது தமிழ் தேசியத்தின் அறிகுறியா? அது மட்டும் இல்லை, என்ன சொல்கிறார்,
நாங்கள் எல்லாம் தமிழ் தேசியத்தில் ஒன்று. தமிழ்நாட்டில் தமிழர்கள் மட்டும் இருக்கணுமா, மற்ற மொழியினரும் மற்ற மொழியினர்லாம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? எல்லோரும் இருக்க வேண்டியது. ஆந்திராவில் தெலுங்கு மட்டும்தான் இருக்கணும், மற்றவங்களாம் இருக்கக்கூடாதா? கேரளாவில் மலையாளம் மட்டும்தான் இருக்கணும், மற்றவங்களாம் இருக்கக்கூடாது. அத்தனை பேர் இருக்கலாம். தெலுங்கு ஆளணும், மலையாளி ஆடணும், குஜராத்தி ஆடணும், தமிழகத்தை தமிழன் ஆடணும். விஜய் என்ன சொல்கிறாரு? தமிழ் தேசியமும் திராவிடமும் 2 கண்கள்னு சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? தமிழகத்தில் அனைத்து மக்களையும் நான் அரவணைப்பேன், ஆனால் தமிழனான நான் விஜய் முன்னாடி நிற்பேன். உங்கள் கொள்கைக்கு ஏற்ற தானே இருக்குது. அதை நீங்கள் ஆதரவு 15 வருஷமாக புலம்புறீங்க. 2, 1, 1/2, 3/4, 4. உங்கள் என்ன சொன்னீங்க? என்னுடைய பையன், என்னுடைய வாக்காளர் பள்ளிக்கூடத்தில் இருக்கான், அவன் காலேஜை முடிச்சுட்டு வரும்போது என் கதையை பாரு, என் ஆட்டத்தை பாருன்னு சொன்னீங்க. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு? உங்களுக்கு இருக்கிற அரசியல் கட்சியிலேயே ஐடி விங்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது சீமானுடைய கட்சி. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு? 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் ஆண்ட்ராய்டோட பிறந்தவனோட கட்சி விஜய். இன்னைக்கு ஒட்டுமொத்த நீங்கள் உங்கள் கனவு அடிபட்டுச்சு இல்லையா? ஆட்டோவை நம்பி என் தொழில் ஆக்சிடென்ட் ஆனால் என் பழுப்பு போட மாதிரி இன்றைக்கி என்ன ஆச்சு? உங்களுக்கு ஒட்டுமொத்த இளைஞர்களும் அவர் பின்னாடி நிற்கிறாங்க. அதனால தயவு பிரிவினை அரசியல் தவறு. இப்போ அவர் பங்கு பெறுகிற கூட்டத்திலேயே சில நிர்வாகிகள் வெளியே போறதுன்றது எதை தப்பு இல்லை. அவர் சொல்றாரு ஒரு தலைவன் சர்வாதிகாரியா இருக்கணும். தவறு. சர்வ ஆளுமை கொண்ட தலைவராக இருக்கணும், சர்வாதியாக இருக்கக்கூடாது. ஒரு கட்சி வந்து உங்க கம்பெனியே இது, உங்க கம்பெனிலேயே சர்வாதிகாரியா இருந்து என்ன கம்பெனி மூடிடுவாங்க. நீ போட்ட முதல் போயிடும். சர்வாதிகாரியார் எது உடனே சொல்லிவிடார். ரூதர்ஃபோர்ட் சொன்னார், ராபர்ட் சொன்னார். அந்த பேர் அந்த நபர்கள் யார்? ஒரு ஆளுமை கொண்ட ஒரு இங்கிலீஷ்காரன் பேரை சொல்லிவிடுவார், இல்லை லாட்டின்காரன் பேரை சொல்லிவிடுவார். அது போய் அவன் பார்க்க போகிறான். அதெல்லாம் ட்ரோல். 2488 பொய்கள் சொன்னதாக யூடியூப்பில் வந்து ஒன்று கட் பண்ணி போடுறாங்க. அதில் இது ஒன்று சேர்த்துக்க வேண்டியதான். அதனால் ரூதர்ஃபோர்டு அந்த எந்த ஃபோர்டும் சொல்ல மாட்டான். அப்படி சொன்னால் முட்டாள். சர்வாதிகாரம் என்பதை விட ஒரு மோசமான ஜனநாயக நாட்டுக்கு இருக்கக்கூடாது. சர்வ ஆளுமை கொண்ட சர்வ சக்தி கொண்ட தலைவராக இருக்கணும். இவர் என்ன பண்ணுற? சர்வ ஆளுமையும் சர்வ சக்தியும் இல்லைன்னா இந்த சர்வாதிகாரம் மேலும். அவன் பேசுகிற வெளியில் போடுறாரு, நீ கட்சிக்காரனே கிடையாதுன்றாரு. ஆனால் அவங்க விமர்சனம் பண்ணுறாங்க. சார் அதெல்லாம் எதுக்கு இந்த பொது வழியில்ன்றதுனால மது இருந்துச்சுன்னா எல்லாமே போச்சு சார். உங்களுக்கு ஒரு மருத்துவர்னா மது குடிச்சிட்டு ஆப்ரேஷன் ஒத்துப்பீங்களா? நீங்கள் ஓலா ஆட்டோ கூப்பிடுறீங்க, நான் ஆட்டோவில் குடிச்சிட்டு வரேன், எடுத்துப்பீங்களா? மது என்பது குடிக்கலாம், ஒரு சோஷியல் ட்ரிங்காக இருக்கணும், பகுதி நேரமாக இருக்கணும். 24 மணி நேரம் அது கறியும் இதையும் வச்சு கூட இருக்கவங்க சொல்கிறது. ஆமாம், அதை விடுவோம். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இனி பாரதிய ஜனதாவுடன் கூட்டு இல்லை அப்படின்னு சொல்லுவதும், ஏன் பாரதிய ஜனதா கூட சில தலைவர்கள் என்ன சொல் ஏதாவது ஒரு மென்மையாக போகிறதும், அதை வைத்துக்கொண்டு தமிழிசை போன்றவர்கள் கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்கிறது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அவங்களோட நிலைப்பாடு என்ன நினைக்கிறீங்க? திமுகனுடைய மிகப்பெரிய சூழ்ச்சி ஒரே பணி அவங்க தெளிவாக செய்கிறாங்க. கூட்டணியும் தெளிவாக செய்யுது. என்ன தெளிவாக செய்யுதுன்னா பிஜேபியும் அதிமுகவையும் சேராம பார்த்துக்கிறாங்க. அதுதான் முதல் பணி. அந்த முதல் பணியில் செஞ்சுதான் முதல் மண்ட கவுனார் யாரு? எடப்பாடி அவர்கள். 3% அங்கே சேர்ந்ததுனால தான் நான் கவுந்துட்டேன்றாரு. இல்லை அப்போ சேர்ந்ததுனால கவுந்தாரு. இப்போ சேர்ந்துருக்கணும் விட்டுட்டாரு. இப்போ என்ன பண்ணியிருக்கணும்? பிஜேபி என்ன ஒரு விஷயம் சார், மதவாதத்தை பற்றி பேசாதீங்க. எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எண்ணிக்கை பாருங்க, 51 மார்க் நீங்கள் வாங்கணும் 100ல். அதுக்கு பார்க்கணுமே. சிவசேனா இருக்கு, சிவசேனா வந்து மதசார்பான கட்சி தானே. இல்லை, பாரதிய ஜனதா கட்சி அந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் வலிமை பெற்ற கட்சியா? வலிமையே கிடையாது. அவங்க ஒரு 10% நல்லா வளர்ந்துருக்கு. காங்கிரஸோட நல்லா வளர்ந்துருக்காங்க. கண்ணுக்கு தெரியுது. என்னுடைய பகுதியில் அத்தனை பகுதியில் வீதியாக சுற்றுற ஒரு பொது வாழ்க்கையை கொண்டு அது வந்து எந்த கட்சியிலுமே பொறுப்பு இல்லாதவங்களுக்கு பொறுப்பை கொடுத்து அப்படி கொண்டு வந்திருக்காங்க. எப்படியோ கொண்டு வந்து 10% வச்சுருக்காங்க. இப்போ பாரதிய ஜனதாவை பற்றி பார்க்காதீங்க. நீங்கள் அதிமுக திமுக ரெண்டையுமே சொல்கிறேன், ஒருபோதும் அவர்கள் சிறுபான்மைக்கு எதிரிகள் அல்ல. தமிழகம் வளர்ந்தது சிறப்பு. பல மாநிலத்தை ஒப்பிட்டால் தமிழகம் தனியாக இருக்குது, அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் நமக்கு தந்த அடித்தளம், காமராஜர் அளித்த கர்ம வீரர் காமராஜர் பச்சை தமிழன் தந்த அந்த அடித்தளத்தை பெருசாக நம்ம பயன்படுத்தலை. நீங்கள் வந்து டாக்டர், நான் வந்து தின ஊழியர். என்னுடைய மகன் பெறுகின்ற மதிப்பெண்ணையும் உங்கள் மகன் பெறுகின்ற மதிப்பெண்ணையும் ஒப்பிட முடியாது. அந்த மாதிரி தான் இருக்க கண்டி நம்மளுடைய உயர்வு எங்கே சிங்கப்பூராக இருந்திருக்கணும்.
நம்ம சிங்கப்பூரா மாறி இருந்தால் நம்மளுடைய தொடர்ச்சி ராஜஸ்தான் வரைக்கும் போயிருக்கும் என்பது தான். ஊழல் இங்கே தானே ஆரம்பிச்சது, ராஜஸ்தானுக்கு போச்சு இல்லை. சமூக நீதி இங்கே தானே ஆரம்பிச்சது, ராஜஸ்தானுக்கு போச்சு இல்லை. கெட்டதும் இங்கேருந்து தான் போகுது, நன்மையும் இங்கே இருந்து, நல்லதும் இங்கே தான் போயிருக்கு. சிங்கப்பூராக இருந்ததுன்னா இதே சிங்கப்பூரா ராஜஸ்தான் மாறி இருக்கும் என்பது தான் எங்களுடைய ஆதங்கம், எங்களுடைய இது. அதனால் பிஜேபியை அவர்கள் இருவரும் சிறுபான்மை மக்களுக்கு எதிரிகள் அல்ல. அதை நம்பணும். யாரு? கட்சி தலைவர்கள் நம்பணும். ஒரே நிமிஷம், கட்சி தலைவர்கள் நம்பணும். அதை நம்பிட்டாவே போதும். அப்படி இல்லாமல் சில காலத்துக்கு அவங்க நம்பிக்கை இல்லைன்னா கடந்து போங்க. உங்கள் எண்ணிக்கை பிஜேபி கிட்டே இவ்வளோ வருது, பாமக கிட்டே இவ்வளோ வருது, தேமுதிக கிட்டே இவ்வளோ வருது. உங்களுடைய எண்ணிக்கை, வெற்றி எண்ணிக்கை, ஜெயிச்சுட்டு அதிகாரத்தில் வந்துட்டு இழந்த மக்களுடைய நம்பிக்கையை சிறுபான்மை மக்களுக்கு நம்பிக்கையை விட்டுங்க. அதை விட்டுட்டு திமுக அடிக்கடிக்கு சொல்லும், நாங்கள் எந்த இதுக்கும் ஆதரவு கொடுக்கல, அவங்க அத்தனை பேருக்கும் ஆதரவு கொடுத்தாங்க. தலைவா, குழப்பி மக்களை திசை திருப்ப வேண்டாம். ஏன் சொல்கிறேன்னா, வாஜ்பாய் இருந்த காலத்தில் அவர்களுடைய எண்ணிக்கை கம்மி. மினிமம் காமன் ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க, காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க. அதில் நீங்கள் கட்டுப்படுத்தினீங்க, மிரட்டினீங்க. ஆனால் இப்போ அறுதி பெரும்பான்மை கொண்ட ஒரு அரசு. அந்த சமயத்தில் அதிமுக என்னதான் மிரட்டினாலும் வேலைக்கு ஆகாது. தமிழ்நாட்டுக்கு பெற வேண்டிய திட்டங்களை, செல்வங்களை பெறுவதற்கு கொஞ்சம் இங்கொன்றும் அங்கொன்றுமா நம்ம இல்லைனாலும் அது ஜெயிக்க போகுது. அதுக்கு வாக்களிச்சிருக்காங்க. 12 காலேஜ் 11 காலேஜ் வந்திருக்கு சார். இதெல்லாம் வந்ததுக்கு காரணம் யார்? அது இணக்கம் தானே. தெரிஞ்சோ தெரியாமலோ கல்லா சாவி அவங்க கையில் தான் இருக்குது. ஆட்சி மாறும்போது நம்ம மாற்றிக்கலாம். பல முறை சொல்லியிருக்கேன், இஜாப் அணிந்தால் சட்டம் விரோதம் என்று ஒரு சட்டம் போட்டாங்க. காங்கிரஸ் ஆட்சி வந்துருச்சு. அவர் உடனே என்ன பண்ணார்? முதலமைச்சர் ஒரு கையெழுத்தில் போட்டு எடுத்துட்டார். அதே மாதிரி உங்களுக்கு பிடிக்காத சட்டம், தேவையில்லாத சட்டத்தில் ஒரு கையெழுத்து போடுங்க, முடிஞ்சு போய். அது வரைக்கும் அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் பெறுவதற்கு இணக்கமாக போங்க. இலக்கு, தேர்தலில் இலக்கு வெற்றியை நோக்கி இருக்கணுமே தவிர கொள்கையை நோக்கி இருக்கக்கூடாது. கொள்கையினுடைய முரண்பாடு கொண்ட மொத்த கூடாரம் இந்திய கூட்டணி, நொண்டி கூட்டணி. அரவிந்த் கெஜ்ரிவால் யாரு? ஊழலின் எதிர்ப்புகள். லல்லு பிரசாதோட கை தூக்குறாரு. அவர் ஊழலா? கன்விக்டட் சிஎம் அவர் கூட இருக்காரு. அப்போ அதனால தான் ஹரியானாவில் போச்சு. இதே நிலைமையை மாற்றி தனித்துவமாக அவர் கொண்ட கொள்கையில் நின்று இருந்தாருன்னா ஹரியானாவே நீ பிடிச்சிருப்பார், பஞ்சாப் மாதிரி. போனது காரணம் இதுதான். இப்போ லாலு பிரசாத்தை பற்றி சொன்னீங்க, கன்விக்டட் அப்படின்னு. ஆனால் அவருடைய காலத்தில் தானே ரயில்வே துறை வளர்ச்சியை கண்டது. அப்படி ஒரு சிறந்த நிர்வாகியாக அவர் செயல்பட்டிருக்கார்ல. நிர்வாகியாக இருப்பது சிறப்பு. உங்களுடைய மேனேஜர் உங்களுடைய நிறுவனத்தில் சிறந்த நிர்வாகத்தை தராரு, ஊழல் பண்ணிடுறாரு, உங்களுக்கு தெரியாமல் செக்க போர்டுக்கு பணம் எடுக்கிறாரு, ஏற்க முடியுமா? இல்லை, பாரதிய ஜனதா கட்சி செய்வதெல்லாம் ஊழல் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த மாதிரி ஆட்கள் செய்வது ஊழல் அப்படின்னு எப்படி சொல்கிறீங்க? யார் ஊழல் செய்தாலும் ஊழல் தான், அதில் மாற்று கிடையாது. அளவுகோல். இன்னொரு கருத்து சொன்னீங்க, அதாவது பாரதிய ஜனதா கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்லாம் சிறுபான்மையினருக்கு எதிரானவர்கள் அல்ல அப்படின்னு. பாரதிய ஜனதா கட்சியை சொல்லலை, அதிமுகவும் திமுகவும் சிறுபான்மையினருக்கு எதிரி அல்ல. எம்ஜிஆர் காலத்திலிருந்து, அண்ணா காலத்திலிருந்து இன்றளவு. சரி, பாரதிய ஜனதா சார், நான் ஒன்று சொல்கிறேன் சார், பாரதிய ஜனதா கட்சி முழுக்க மதவாதம், இந்து மக்களை ஆதரிக்கிறாங்க, தப்பே, அதை நான் மறுக்கவே இல்லை. அதற்கு வழி கொடுக்கறது காங்கிரஸ். அவங்க சிறுபான்மை மக்களை தலையில் வச்சு ஆடிட்டு இருக்காங்க, அது தவறு இல்லையா? சிறுபான்மை மக்களுக்கு ஒரு வக்பு வாரிய சட்டம் வந்திருக்கு, அத்தனை பேர் எதிர்ப்பு. அறநிலைத்துறை வந்திருக்குல்ல, நம்ம சொத்து, இந்து கோயிலுடைய சொத்துல எங்கே இருக்குது? அரசாங்கத்துக்கிட்ட தானே இருக்குது. அதே போன்று தானே இஸ்லாமியருக்கு இருக்கும், கிறிஸ்தவருக்கு இருக்கணும். வக்பு வாரியத்தில் அது இருக்கிறதுக்கான எதிர்ப்பு இல்லை. அதில் 2 வேறு மதத்துக்காரர்கள் உள்ள இருக்கலாம். அது அப்படிலாம் இப்போ இங்கே அது மடைமாற்றும் ஒரு சொல். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் சார், ஓப்பன் மைண்டில் பேசுங்க. நான் இஸ்லாமியருக்கும் கிறிஸ்துவருக்கும் எதிரானவன் அல்ல. ஒரு தாய் வீட்டு, நீங்கள் சர்ச்சுக்கு போங்க வாங்க, மசூதிக்கு போங்க வாங்க, நான் ராமர் கோயில் போயிட்டு வரேன், ஒரே இடத்துல உட்கார்ந்து நம்ம வாழ்வோம், ஒற்றுமையாக இருப்போம். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இது இந்து நாடு, பெரும்பான்மை கொண்ட இந்து நாடு. இருந்தாலும் அனைவரும் வாழணும். தமிழகம், தமிழ்நாடு தமிழர்களுக்கானது. இருந்தாலும் அத்தனை மொழிக்காரனும் வாழணும். கேரளாவில் அத்தனை மொழிக்காரனும் வரணும். ஆந்திராவில் அத்தனை மொழிக்காரனும் வாழணும். ஒருங்கிணைந்து 140 கோடி மக்களும் ஒருங்கிணைந்து இருக்கணும். அதே சமயத்தில் ஒரு பொருளை எந்துன்னு சொல்லிட்டேன்னா அந்த பொருளை உங்களுதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்கல்ல. தயவு செய்து, எப்படி நம்ம இந்து அறநிலைத்துறை இருக்கோ அதே மாதிரி தான் கிறிஸ்துவர்களும் வரணும், சிறுபான்மை இஸ்லாமியர்களும் வரணும். அது ரெண்டும் உள்ளே வந்துச்சுன்னா தயவு செய்து ஒன்றை புரிஞ்சுக்கோங்க,
இப்போ அறநிலைத்துறை இருக்கு இல்லையா, ஒரே நிமிஷம், அறநிலைத்துறை இருக்கு இல்லையா, இது அரசாங்கத்துக்கிட்ட இருக்கிறதுனால தான் சாமானிய மக்களுக்கு பெற வேண்டிய அனைத்து விஷயங்களும் கிடைக்கிறது. அதே போன்று சிறுபான்மை மக்கள் இஸ்லாமியர் கிறிஸ்துவர்களும் அவர்களுடைய ஆலயத்தையும் அரசாங்கம் அறநிலைத்துறை மாதிரி கொண்டு வந்தால் அந்த சமூக மத மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மை நடக்கும் என்பதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் அந்த மாற்று கருத்தை சொல்லுங்கள். இப்போ வக்பு வாரியம் அப்படி தான் செயல்பட்டு இருக்கு. ஆனால் அது நிர்வகிப்பதற்கு வேறு மதத்தை சார்ந்தவர்கள் உள்ளே வருவாங்க. அதை பிரச்சனை எடுத்துருவோம் சார். ஒரு சின்ன ஒரு மூட்டை பூச்சி பயந்து வீட்டை கொளுத்து தமிழ்நாடு அரசு என்ன சொன்னீங்க, நீட்டுன்னு சொன்னீங்க. தமிழ்நாடு அறநிலைத்துறை ஒரே ஒரு அறநிலைத்துறை பற்றி பேசுவோம். புரியும் மற்ற இஸ்லாமிய நீட்டை பற்றி சொன்னா உங்களுக்கு புரியும். இந்த அறநிலைத்துறைக்கு தான் நம்ம வர போறோம். நீட் ஒரு கையெழுத்தில் எடுப்பேன் நீங்க, அதுக்கப்புறம் 50 லட்சம் கையெழுத்து வாங்கினீங்க. இப்ப போய் என்ன சொல்றாரு முதல்வர், என்றாவது ஒரு நாள் நீட்டு வந்து விலக்கு கிடைக்கும், என்றாவது ஒரு நாள். அதுதான் உண்மை. அது கூட போய் என்றுமே வராது, என்றாவது ஒரு நாள் வருன்ற ஒரு கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக். நீங்க என்ன பண்ணணும், மாவட்டம் தோறும் நீட் பயிற்சி முகாம் நடத்தி கோச்சிங் சென்டர் கொடுத்து இலவசமாக கொடுத்து மக்களை பயிற்சி ஆகணும். இல்லைன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொருத்தன் தற்கொலை பண்ணி சாகிறதுக்கு நம்ம வழிவகுக்கிற மாதிரி ஆகிடும். அதே போன்று எப்படி நீங்க மனமாற்றம் செய்றீங்களோ அதே போன்று இங்க அறநிலைத்துறையில் ஏதோ ஒரு இங்க ஒன்று அங்க ஒன்று, அதை விடுங்க சார். ஒரே சிம்பிள் சார், எனக்கு என்னுடைய சொத்தை நீங்க வச்சிருக்கீங்க, என்னுடைய அவங்க எதிர் என்று சொல்லுகிறது நீங்க சாதாரண விடுங்கன்னு சொல்றது எப்படி நியாயமா இருக்கும்? நான் சொல்றது இதை பாருங்க, லார்ஜர் ஸ்கேல் பாருங்க. அந்த சின்ன விஷயம்ன்றது எப்படி சொல்றேன்னா அது பெரிய விஷயமா இருக்கட்டும், பூதகரமா இருக்கட்டும், ஆனா நான் சொல்ற விஷயத்தை கேட்டால் அது எவ்வளவு சின்னதுன்னு நீங்க சொல்லுங்க. பிடிவாதமாக பேசுறீங்கல்ல, என்னுடைய சொத்து உங்ககிட்ட இருக்கு, இஸ்லாமியர் சொத்து அவங்ககிட்ட இருக்கு, கிறிஸ்தவர்களோட சொத்து அவங்ககிட்ட இருக்குன்னா எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியும்? அவர்களுடைய சொத்து நீங்க எடுங்க, இவர்களுடைய சொத்து நீங்க எடுங்க, 3 பேர் சொத்தை நீங்க வைங்க. என்னுடைய இந்துக்களுக்கு நீங்க அறநிலைத்துறையில் உதவி செய்யுங்க, அதே அறநிலைத்துறையில் இஸ்லாமிய ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க, அதே அறநிலைத்துறையை வச்சு கிறிஸ்தவர்களுக்கு நான் நல்லது செய்யுங்க. இது நடக்கும் போது சின்ன சின்ன விஷயத்தை பற்றி நம்ம மடைமாற்றம் பண்ணி ஒட்டுமொத்தமாக அதை விட்டுற வேண்டாம். ஏன் 70 வருஷத்தில் அது நடக்கலை? கிறிஸ்துவர்கள் என்ன சொல்கிறாங்க, தன்னுடைய சர்ச்சில் அல்லாஹ் நிர்வாகம் கரெக்டாக இருக்குது, அதை நீங்கள் தான் சொல்கிறீங்க. நிர்வாகத்தில் சரியாக இருக்குது, நிர்வாகம் சரியாக செய்கிறவங்க எங்கே செய்வாங்க? மக்களுக்கு செய்வாங்க. அத்தகைய நல்ல உள்ளம் கொண்ட கிறிஸ்துவர்கள் தயவு செய்து அதை அரசுக்கிட்ட ஒப்படைங்க, அரசாங்கம் செய்யட்டும். இதில் என்ன தப்பு இருக்குது? அதனால் நம்ம எதிரிகள் கிடையாது. எனக்கு ஒரு சலுகை அவருக்கு ஒரு சலுகை கொடுத்தா பிரிவினை வரும். அதான் அவங்க பிஜேபி பயன்படுத்துறாங்க. காங்கிரஸ் தலையில் வச்சுட்டு ஆண்டாங்க இது கிறிஸ்துவர்களையும் இஸ்லாமியர்கள் வாக்கு வங்கி கோஷம். அதுதான் ஆர்எஸ்எஸ்க்கு கொடுத்த வாய்ப்பு. நீங்க 3ஐயும் ஒன்னா பார்த்திருந்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் என்ற இயக்கமே பிறந்திருக்காது, பிஜேபி என்ற கட்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்காது. 2 தொகுதியில் வென்ற கட்சி 20-40 ஆச்சு. 2 20 40 80 120 200 300 சில்லறை, இப்போ 200 சில்லறைக்கு வந்திருக்கு. அது கூட இங்கே நடந்த பிழை. இங்கே திமுக தனித்து விடப்பட்டு காங்கிரஸ் அதிமுக பிஜேபியுடன் கூட்டணி வைத்திருந்தால் 40 ஜெயிச்சிருப்பாங்க. அங்கே பெரும்பான்மை வந்துட்டு இருக்கோம். ஆட்சியாளர்கள்லாம் பண்ணியிருப்பாங்க, பயந்து நன்மை செஞ்சிருப்பாங்க தமிழ்நாட்டில். இன்னைக்கு என்ன நடக்குது? மிருக பலம் கொண்ட அரசாங்கம் அங்கே இல்லை, அது இவங்களுக்கு பலவீனம், இவங்களுக்கு சாதகமாக போச்சு. இப்போ அந்த அளவுக்கு அதாவது நிறைய பலத்தை கொண்ட பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் அண்ணன் எப்போ சாவன் திண்ணை எப்போ காலியாகன்ற மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்போ கொண்டு வரலாம் உள்ளுக்குள்ளே கூட்டணிக்குள்ளே அப்படின்ற ஒரு வேலை தான் செய்கிறாங்க தொடர்ந்து. யார்? பாரதிய ஜனதா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்காக தவம் கிடக்கிறது அப்படின்ற நிலை இருக்கு. அதுக்கு காரணம் அந்த நிலை இல்லை சார். வர்றவங்கலாம் தாஞ்சோடி தரமாக பேசுகிறாங்க. தயவு செஞ்சு அந்த நிலை வரணும். விஜய் வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய நோக்கம் இந்த அரசு அடுத்த முறை வரக்கூடாது. ஏன்னா இவர்கள் மக்கள் நலன் சார்ந்த அரசியலாக தெரியல. இவர்கள் மடைமாற்றம் செய்கின்ற அரசியலை செய்கிறாங்க. அதனால இவங்க வரணும். அதிமுகனுடைய ஆதரவாளர் கிடையாது, மக்களுடைய ஆதரவாளர். அதனால் நம்ம என்ன செய்யணும்னா அதிமுகவுக்கு பிஜேபியும் ஒன்றா சேர்ந்து இங்கே வந்து அதிமுக செய்த தவறுகளை அதிமுக செய்யாமல் இருக்கும் என்பது தான். ஆனால் அந்த நிலைப்பாடு இப்போ வேண்டாம். ஏன்னா விஜய் அவர்கள் வந்துட்டார்.
ஊழலற்ற ஆட்சி சொல்கிறாரு. இந்த 2 கட்சியும் இல்லாமல் விஜய் தலைமையிலான புதிய கூட்டணி ஆட்சி ஏற்க வேண்டும்னு நீங்கள் விரும்புகிறேன், வலியுறுத்துறேன். ஏனென்று சொன்னால் அதுக்கு காரணம்னு சொல்லிட்டேன். அது மாதிரி வந்தால் 8 கோடி மக்களுக்கு நன்மை பயக்கும் என்ற நம்பிக்கை. உங்கள் விருப்பம் 2026 நிறைவேறும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? 100க்கு 100 நிறைவேற வேண்டும் என்பதில் எனக்கு உடன்பாடு. விருப்பம் இருக்கு, ஆனால் நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாமல் உடன்பாடு வராது. உடன்பாடும் நம்பிக்கையும் ரொம்ப இருக்கும். உடன்பாடு இல்லாத விஷயத்துக்கு நம்பிக்கை வராது, நம்பிக்கை வர்ற இடத்துல உடன்பாடு இருக்கும். அது மாதிரி 100க்கு 100%. இந்த அவர் வந்து மகான், அரசியல் ஞானி, அப்படியே உலக உலக ரசிகர், அதெல்லாம் நான் பேசல. அவரோட வந்து பேசுனா அந்த 42 நிமிஷத்தில் 2 வரிகள் எனக்கு பிடிச்சது. ஒன்று அதிகாரத்தில் பகிர்வு, என்னோட அதிகாரத்தை உங்ககிட்ட கொடுக்குறேன்னு சொல்கிறாரு அது. 2வது ஊழல் அற்ற நிர்வாகம், அரசியலில் அரசியல் கட்சிகள் நிர்வாகத்தில் தலையிடாது. இந்த 3 போதும், இதுதான் சார் தேவை. என் சாப்பாடு பசி, எனக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்கணும், தங்க கட்டியும் நகையும் துணியும் கொடுத்து என்ன பிரயோஜனம்? தேவையை கொடுக்கணும். அந்த தேவையை அவர் கொடுக்குறாரு. அந்த கொடுக்குறேன்னு சொல்கிறவர் ஜெயித்தால் மகிழ்ச்சி. நன்றி. இவ்வளவு நேரம் உங்களது கருத்துக்களை தமிழன் தொலைக்காட்சி வாயிலாக மக்களுக்கு தந்தமைக்கு எங்களது இதயம் கனிந்த நன்றி. வணக்கம் சார். நேயர்களே, அடுத்த அரசியல் அரங்கு நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.